ஹாய்மா, கலர்ஃபுல்லாக இருக்குது. என்ன செய்ய போகிறேன் இப்போது? இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். ஓகேப்பா. அதுக்கு 150 கிராம் சிக்கனு ஓகே வேக வச்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேம்மா. அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கு கேரட்டு அரை கேரட் போதும். ஓகே. பீன்ஸு 5 பீன்ஸு. ஓகே. கார்ன் ஒரு கையளவு. ஓகே. வெங்காயம் சின்னதாக 1. கேப்சிகம் ரெட் கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர், மூணுமே ஒவ்வொரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஓகேம்மா. வெங்காயத்தாள் சும்மா ஒரு இது கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. அதுக்கு அப்புறம் உப்பு தேவையான அளவு. ஆமாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு. ஓகே. பெப்பரு 1 ஸ்பூனு. ஓகே. பெப்பர் தூள். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. ஓகேம்மா. சோயா சாஸு ஒரு 3 ஸ்பூனு. ஓகே. தேவையான அளவு ஆயில். ஓகே. ஒரு 2 முட்டை. ஓகே. சாதம் டம்ளரு நல்லா கொதிக்கிற தண்ணியில் அரிசி போட்டு கொதிக்க வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகேம்மா. ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. ஓகே. சரி, இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஓகேம்மா. இப்போ பேன் வச்சுருக்கேன். ஓகேம்மா. ஆயில் ஊற்றிக்கிறேன். ஓகே. ஆயில் வச்சுருக்கேன். ஓகேம்மா. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஓகேம்மா. வெங்காயம் போட்டுக்கிறேன். ஓகே. வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். ஓகேம்மா. கேப்சிகம் 3 போட்டுக்கிறேன். ஓகே. 3 கலர் கேப்சிகம் போட்டு. கொஞ்சம் வதங்கட்டும். ஓகேம்மா. இப்போ கேரட்டு பீன்ஸு சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. போட்டுக்கிறேன். ஓகேம்மா. ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கும் போது ரைஸ். ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் மட்டும் இல்லாமல் எல்லா வெஜிடபிள்ஸும் வந்துடுச்சு மேக்ஸிமம். உப்பு போட்டுக்கிறேன். ஓகேம்மா. பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. ஓகேம்மா. சிக்கன் சேர்த்துக்கிறேன். ஓகே. ஏற்கனவே வெந்தனால கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ சைடில் முட்டையை பொரிச்சுக்கலாம். ஓகேம்மா. 2 முட்டையை அரைச்சி கலந்துருக்கேன். ஓகே. முட்டை பொரிஞ்சிச்சு. ஓகேம்மா. நம்ம சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். ஓகே. சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஓகேம்மா. 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஓகே. பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூனு. ஓகே. கரம் மசாலா 1/2 ஸ்பூனு. ஓகேம்மா. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே. இப்போ சாப்பாடு சேர்த்துக்கலாம். ஓகேம்மா. இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஓகேம்மா. சாப்பாட்டுக்கு தேவையான உப்பும். ஓகே. காய் சேர்த்துட்டேன். ஆமாம். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான சேர்த்துக்கிறேன். ஓகே. இப்போ சோயா சாஸு ஒரு 3 ஸ்பூன் வச்சுக்கிறேன். ஓகேம்மா. ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது ஃபேஸு. கேப்சிகம்ஸ், கார்னு, எக்கு, சிக்கனு, எல்லாரும் வெரைட்டியாக இருந்தாங்க.
எல்லா வெஜிடபிளும் சேர்ந்துக்குங்க. இன்னும் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம்ல நம்ம? எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அதாவது காலிஃப்ளவர் அந்த மாதிரி சேர்க்கக்கூடிய காயெல்லாம் போடலாம். இதே காய்னா அதிகமாக வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து வைக்கணும். ஓகேம்மா. அதை உப்பும் நல்லா பக்கம் ஓகே. வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். எல்லாமே சேர்த்தாச்சு. ஓகேம்மா. கலந்து வச்சுட்டு ஓகே 2 நிமிஷத்தில் எடுத்துக்கலாம். சாப்பாடு பாதி வந்தால் தான் தாளிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகேம்மா. எல்லாம் வந்ததுன்னா இந்த தாளிக்கிறதுக்குள்ள கசகசம் இறக்கிக்கலாம். ஓகே. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகேம்மா. சூப்பராக வந்துருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கரெக்ட். ஸோ எல்லா காயும் ஆட் ஆகிருக்கு. தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.